ஹாய், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி வந்து ஒரு ஹார்வெஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்பெஷலான ஹார்வெஸ்ட்டு தான். இன்றைக்கி வந்து புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமை வந்து நாங்கள் சாமி கும்பிடுவோம். அதுக்காக தான் நான் பறிச்சிட்டு போகலான்னு வந்தேன். 1, 2 காயாவது வீட்லேயே விட்டது போட்டு சமைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன். 2 கத்திரிக்காய் தான் பெருசாக இருந்தது. காராமணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையவே இருக்குது இன்றைக்கி. இது எல்லாமே நான் பறித்து எடுத்துக்கிறேன். நம்ம வந்து வைக்கும்போதே ஒரு 4-5 செடியாக வைக்கணும், ஒரு வகையிலையும். அப்போ தான் கொஞ்சம் அதிகமாக ஹார்வெஸ்ட் கிடைக்கும். ஏன்னா நம்ம மாடியில் தொட்டியில் வைக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். கீழே நமக்கு பூமியில் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணலாம். இருந்தாலுமே இன்றைக்கி அதிகமாக தான் கிடச்சிருக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் கொஞ்சம் இருக்குது, அதையும் எடுத்துக்கிறேன். வெண்டைக்காய் வந்து 1, 2 இருந்தால் கூட பறிச்சிடணும், இல்லாட்டி அது முத்தலாக ஆகிடும், நம்ம சாப்பிட முடியாது. பச்சையாகவே பறித்து சாப்பிடலாம், நல்லது. இந்த பக்கம் வந்து பச்சை மிளகாய் இருக்குது. ஆனால் பச்சை மிளகாய் வீட்டில் நிறைய இருக்குது, அதனால நான் பறிக்கலை. இந்த கோழி அவரையில் வந்து கொஞ்சம் இருக்குது. நிறைய கொத்து கொத்தாக பூ இருந்தது. நைட்டு வந்து காற்று மழைக்கு நிறைய பூ வந்து கீழே கொட்டி போயிருக்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரி பூவெல்லாம் கொட்டாமல் இருக்கிறதுக்கு தேமோர் கரைசல் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அப்படி இருந்துமே நானும் ஸ்ப்ரே பண்ணி விட்டேன், இந்த காற்றுனால கீழே கொட்டிடுச்சு. வெள்ளரி பழம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக தான் விட்டுருக்கு. அதுக்கு வந்து உரம் சரியாக பத்தலை போல இருக்குது. இது வந்து சுக்கங்காயின்னு சொல்லி சொன்னாங்க வீட்டில், அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். பார்த்தா வெள்ளரி பழம்தான் இருக்குது, ஆனால் சின்னதாக விட்டுருக்கு, வெடித்து போயிருக்கு. இது வந்து பட்டையாக விடுற அவரை இது கொஞ்சம் இருக்குது, அதை எடுத்துட்டேன். அல்லி வந்து இன்னும் விரியலை, ஏன்னா மழை வந்துக்கிட்டே இருக்குது. லைட்டாக வெயில் பட்டால் தான் வரும். பால்சம் பூ பறிக்க தான் வந்தேன் சாமிக்கு. இன்றைக்கி வந்து எல்லா பூவும் பறித்து அப்படியே அழகாக பால்சம் பூவாக வைக்கணும்னு சொல்லிட்டு நான் வச்சுருந்தேன். மழைக்கு கொஞ்சம் கீழே எல்லாம் கொட்டிடுச்சு. அப்படியே மழையில் நனைஞ்சிட்டே பறிக்கிறது சூப்பராக இருக்குது. சுபி தான் வந்து இன்றைக்கி ஃபோட்டோகிராஃபரு. மழையில் நனையணும்னு கேட்டுகிட்டே இருந்தா, அதுக்கு தகுந்த மாதிரி மழையில் கூப்பிட்டு வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் நான். லைட்டாக மழை வருது. இதுக்கு மேலே மழை விடுற மாதிரியே தெரியல. நம்ம பறிக்காமல் விட்டாக்க பூவெல்லாம் கீழே கொட்டி வேஸ்ட் ஆகிடும். சரி, சாமிக்கு வைக்கிறதுக்கு வேணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான். மண்புழுவெல்லாம் கீழே ஓடிட்டுருக்காங்க, அதெல்லாம் எடுத்து போட டைம் இல்லை எனக்கு இன்றைக்கி. மழை நின்றதுக்கப்புறமா தான் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணணும். பூவை மட்டும் பறிச்சுட்டு போகலான்னு வந்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நான் விதை போட்டு அப்படியே விட்டுட்டேன் ஒரே தொட்டியில். அப்படியே பொதற மாதிரி சூப்பராக வளர்ந்துருக்கு. இதுலேயே ஒரு 100 செடி இருக்கும் போல இருக்குது. நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சுருந்தா ஒரு செடியிலே எனக்கு நிறைய பூ கிடச்சிருக்கும். இருந்தாலுமே இதுலேயுமே பூ நிறைய இருக்குது. ஒரு தொட்டியில் இருக்கிறதே எனக்கு தட்டு நிறைஞ்சிடும், அந்தளவுக்கு இருக்குது பூ. இன்றைக்கி எல்லாமே பறித்து சாமிக்கு வைக்க போகிறேன். பவளமல்லி தான் எல்லாம் மழை தண்ணியில் எல்லாம் கொட்டி போயிட்டு இருந்துச்சு, அதனால் அதை நான் ஃபஸ்ட்டு சீக்கிரமாக வந்து எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் கழித்து வந்து நான் எடுத்தேன். பாருங்கள், ஒரு தொட்டிலே எனக்கு அவ்வளோ பூ கிடச்சிருக்கு. விதைக்காக விட்டுறதுனால பூவெல்லாம் அப்படியே கொட்டிடுது. விதை உருவாகிட்டே இருக்குது, பூ இதழெல்லாம் அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும். தினமும் டெய்லி நான் பெருக்கிட்டே இருப்பேன் மாடியில், அப்போ தான் க்ளீனாக இருக்கும். அதுவும் மழை டைமில் கண்டிப்பாக நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் தண்ணி நிற்காது. அது மாதிரி தொட்டியில் பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் இல்லை, தண்ணி எல்லாம் கரெக்டாக போகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெயின் லில்லிக்கெல்லாம் தண்ணி நின்றுச்சுன்னா வெங்காயம்லாம் அழுகி போயிடும். இது பார்த்திங்கன்னா 2 வந்து போயிடுச்சு. நான் வந்து அதே வெரைட்டி இன்னொன்று வாங்கி வச்சுருந்தேன், அதனால் எனக்கு பரவாயில்ல. இருந்தாலுமே இந்த 2 வெங்காயம் போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். இது பார்த்திங்கன்னா பர்பிள் கலரு.
பர்பிள் கலர் வந்து கொஞ்சம் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, மற்றதெல்லாம் பழைய பூவாக இருக்குது. ஏன்னா எல்லாமே சீடு வந்துருச்சு. ரோஸ் பார்த்தீங்கன்னா நான் நேற்றே 2 பறிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து எல்லோ, ரெட்டு, பிங்க்குன்னு 3 கலர்லேயுமே பூத்துருக்கு. சூப்பராக இருக்குது. அப்படியே மழை துளியோடு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நானே நனைஞ்சிட்டேன், என் ஷாலெல்லாம் ஃபுல்லாக நனைஞ்சிடுச்சு. லைட்டாக தான் மழை வருது, மழை வர்ற மாதிரியே தெரியல, ஆனாலையும் நனைஞ்சிட்டேன். சூப்பராக இருக்குது பாருங்கள் ரோஸ். பெட்டூனியா ஒன்று கொடுத்துருக்கு, பிங்க்கு. பெட்டூனியா வந்து கட்டிங்ஸ் எனக்கு கொடுத்துருந்தாங்க ஒருத்தர், பர்பிள் கலர், அதுவும் வச்சுருக்கேன், அதுவும் வந்துருச்சு. எனக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக பூவும் காயும் கிடச்சிருக்கு. இதை பறிச்சிட்டு கீழே வந்தால் கீழே 2 ரோஸ் இருந்துச்சு, அதையும் பறிச்சிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பன்னீர் ரோஸ் தான் செம்ம வாசனையாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.